அன்றைக்கு உள்ள விதாசாரம் டிவோர்ஸ் கூடயா இப்போ கூடயா? இப்போ கூட தானே. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், படித்தவனுக்கு வாழ தெரியலையா? இவவும் படித்தவ அவங்களும் படித்தவங்க, ரெண்டு பேரும் படித்தவங்க வாழ தெரியலையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்குது? இவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆனால் வாழ தெரியல. அப்ப இவங்க படிக்கலையா? இவங்க படிப்பு உதவலையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பிரச்சனை தொடங்குதண்டா? இங்க தான் பிரச்சனை. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. இங்க தான் ஃபர்ஸ்ட் அடி அமெரிக்காவுக்கு. என்ன பண்ணாங்க தெரியுமா? பெண்களுக்கு ஆன்மா இருக்கேன்டாங்க. என்ன சொன்னாங்க? நாங்களே இல்லைன்னா சொல்றோம், பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க. என்ன முஸ்லிம் சமுதாயம் கருப்பு கருப்பா உடுப்பாட்டி ஒழுக்கமா ஒண்ணுமே இல்லை, ஃப்ரீடமா நடக்க இயலாது, ஒண்ணுமே இல்லை, இப்படி செய்றீங்களே. இந்த பெண்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்க விரும்பிய மாதிரி வாழலாம், திறந்து கொடுக்கணும்னு பேசினாங்க. பாத்தீங்களா பேசினது என்ன ஆச்சுண்டா? அவங்க பல்கலைக்கழகம் எல்லாம் பூட்ட வேண்டிய நிலைமை, அவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. என்ன சொன்னாங்க? ஆணும் பெண்ணும் சமன்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணும் பெண்ணும் சமன் என்ற கொள்கை தான் இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஆணும் பெண்ணும் சமன். அல்லாஹ் என்ன சொன்னான்? அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்கிறான் அல்லாஹ். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது ஒரு மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதுக்கு தலைவர் இல்லைன்னா என்ன ஆகும்? ரெண்டு பேர் தலைவர், எவ்வளவு பிரச்சனையா இருக்கும்? சாதாரண பாடசாலைக்கு அதிபர் வேணுமா வேண்டாமா? எல்லாத்தையும் கேளுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க பாடசாலைக்கு அதிபர் ஒன்று வேணும், இல்லைன்னா ஒவ்வொரு ஆசிரியர்மார்கள் முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க. பாடசாலைக்கு அதிபர் வேணுமா, பள்ளிக்கு தலைவர் வேணுமா, நாட்டுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணுமாம், எல்லாத்துக்கும் ஒரு தலைமை வேணுமாம். குடும்பத்துக்கு அது தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி என்று சொல்றேன் பாத்தீங்களா? குடும்பத்துக்கு ஏன் ரெண்டு பேரும் ஈக்குவல், ஆணும் பெண்ணும் சமனண்டா.